நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக திகழும் தொழிலாளர்களின் நலனையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வது அரசாங்கத்தின் முதன்மை பொறுப்பாக கருதப்படுகின்றது. எனவேதான் அவர்கள் எதிர்நோக்கும் சிக்கல்கள், உடல்நல பிரச்சினைகள் மற்றும் எதிர்பாரா அசம்பாவிதங்களில் இருந்து பாதுகாக்க 1969ஆம் ஆண்டு தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு சட்டம் வரையறுக்கப்பட்டது. அந்த வகையில் அச்சட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் வழங்கப்படும் உரிமைகள், பொறுப்புகள் மற்றும் நலத்திட்டங்கள் குறித்து இன்றைய சட்டம் தெளிவோம் அங்கத்தில் விளக்குகின்றார் வழக்கறிஞர் கார்த்திகேசன் சண்முகம். பொதுவாகவே தொழிலாளர்கள் பணியில் ஈடுபடும் போது அல்லது பணியுடன் தொடர்புடைய விபத்துகள், நோய்கள் மற்றும் ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பதை தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு சட்டம் உறுதி செய்கின்றது. எனினும் கடந்த ஆண்டு அதில் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு அம்சங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் கார்த்திகேசன் சண்முகம் தெரிவித்தார். முன்பு வேலை நேரத்தில் அல்லது வேலை தொடர்பான பயணங்கள் போது ஏற்படும் விபத்துகளுக்கு மட்டுமே சோக்சோ இழப்பீடு வழங்கியது. ஆனால் இப்போது வேலை நேரம் அல்லாத நேரங்களில், அதாவது 24 மணி நேரமும் ஏற்படும் விபத்துகளுக்கு பாதுகாப்பு நீடிக்கப்பட்டுள்ளது. வேலை தொடர்பான விபத்துகளுக்கு வழங்கப்படும் அதே மருத்துவ சிகிச்சை, ஊனமுற்ற உதவி மற்றும் மறுவாழ்வு வசதிகள் இந்த திருத்தத்தின் கீழ் கிடைக்கும். அச்சட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கான மருத்துவ உதவிகள், விபத்துக்கான இழப்பீடு, ஊனமுற்றோர் நிவாரணம் மற்றும் மரணத்திற்கு பிறகு குடும்பத்திற்கு வழங்கும் உதவிகள் போன்ற பல நலத்திட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாக 2025-26ஆம் ஆண்டிற்கான வழக்கறிஞர் மன்றத்தின் தொழில்துறை மற்றும் வேலைவாய்ப்பு சட்டக்குழுவின் இணை தலைவருமான அவர் விவரித்தார். இந்நிலையில் கீக் தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு சட்டம் மற்றும் மாத ஊதிய உயர்வு குறித்த அம்சங்கள் கூடுதலாக இணைக்கப்பட்டு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை கார்த்திகேசன் சுட்டிக்காட்டினார். கிக் தொழிலாளர்கள் மற்றும் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் தொழிலாளர்களுக்கு இவர்களுக்கும் சோக்சோ சேவைகள் விரிவாக்கப்பட்டுள்ளன. மற்ற மாற்றங்கள் 2024 2025க்குள் வந்த மாற்றங்கள், அதாவது சம்பள வரம்பு உயர்வு, அந்த ஏர்னிங் பிராக்கெட்ஸ், சோக்சோ மற்றும் EIS பங்களிப்புக்கான மாதாந்திர சம்பள உச்ச வரம்பு 5000 6000 ரிங்கேட்டாக உயர்த்தப்பட்டன. இதனிடையே முழு நேரம் மற்றும் பகுதி நேர தொழிலாளர்கள் என வேறுபாடு பார்க்காமல் அனைவருக்கும் சமமான சமூக பாதுகாப்பு உரிமைகள் வழங்கப்படுவதை நிறுவன முதலாளிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பகுதி நேர வேலைக்காரர்களோ அல்லது முழு நேர ஊழியர்களோ அல்லது பயிற்சியில் இருக்கக்கூடிய வேலைகளோ, இவர்கள் மூன்றுக்குமே வித்தியாசம் கிடையாது. மூவருக்கும், அதாவது அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். அதற்கான கான்ட்ரிபியூஷன் இருக்க வேண்டும். ஸோ இவர்களை பதிவு செய்வது முதலாளிகளின் கட்டாயமாகும். தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு வழங்கப்படும் உரிமைகள் குறித்து விளக்கமளிக்க வர்ணாமா தொடர்பு கொண்டபோது அவர் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்.